வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி குவிஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு பாலிட்டி ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இதில் பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரிமூவ்ஸ் த ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்? மாநில தலைமை தகவல் ஆணையரை தகுதி நீக்கம் செய்பவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவர்னர், ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரிமூவ்ஸ் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்? நடுவண் விழிப்புணர்வு ஆணையரை தகுதி நீக்கம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர். சிபிஐ வாஸ் செட்டப் இன் த இயர்? சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. சிபிஐ அகாடமி இஸ் லொக்கேட்டட்? சிபிஐ கல்வியகம் அமைந்துள்ள இடம் காசிதாபாத். Among the above mentioned, which are the regional training centers of CBI? மேற்கொண்டவற்றில் சிபிஐ பயிற்சி மையங்கள் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா, மும்பை, சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 இடத்துலையுமே இருக்குது, ஓகேவா, அனைத்தும். ஸோ இந்த 3 இடத்துலையுமே சிபிஐ பயிற்சி மையங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், லோக்பால் பேட்டர்ன் வாஸ் டேக்கன் ஃப்ரம்? ஸோ அந்த லோக்பால் பேட்டர்ன் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு. Which state established the லோக் ஆயுக்தா for the first time in India? இந்தியாவில் பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தாவை முதல் முறையாக நிறுவிய மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. Select the correct statement. சரியானவற்றை தேர்ந்தெடுக. லோக் ஆயுக்தா மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர்? லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார். இது சரியானது. He consults with Chief Justice of High Court and leader of opposition in State Legislative Assembly. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரின் ஆலோசனையை ஆளுநர் கேட்பார். இதுவும் சரி. அப்போ போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா வாஸ் பாஸ்ட் இன் த இயர்? தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு. How many states have special provisions in India? இந்தியாவில் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 12. The term of office of election commissioner is? தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வருடங்கள். Name the article which deals about election commission. தேர்தல் ஆணையம் தொடர்பான ஷரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324, ஷரத்து 324. The concept of public interest litigation was taken from? பொதுநலன் வழக்கு எந்த நாட்டின் அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்காவை கொண்டது. In India, PLI was introduced in the year? அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. பொதுநலன் வழக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980. நெக்ஸ்ட் கொஷின், கமிஷனர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட்? சிறுபான்மை மொழிக்கான ஆணையரின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். மகதாயி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் இஸ் பிட்வீன்? மகதாயி நதிநீர் பங்கீட்டு குழுவில் உள்ள மாநிலங்கள் எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஆப்ஷன் சி 1, 2, 3. ஆல் இண்டியா சர்வீஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year? அனைத்து இந்திய பணிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951ஆம் ஆண்டு. The indirect tax or consumption tax imposed in India on the supply of goods and services எதுன்னு கேட்குறாங்க. சேவை மற்றும் பொருள் வரிக்கான வசூலிக்கப்படும் வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, goods and service tax. Next, Department of Atomic Energy is directly under the control of? அணு ஆற்றல் துறை யாருடைய நேரடி பார்வையில் கீழ் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 388B. தேசிய பின்தங்கிய வகுப்பு ஷரத்து எதுனா ஷரத்து 388B.
First meeting of National Integration Council was held in தேசிய ஒருமைப்பாடு ஆணையத்தின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1962 ஆண்டு. ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல். இதர விவரங்களின் தீர்ப்பாயத்தை பற்றி கூறும் ஷரத்து 323B. ஆர்டிக்கல் 323B. Special provision to scheduled caste come under the article. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை விளக்கும் ஷரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 349. ஷரத்து 341. ஆர்டிக்கல் சேஸ் அபவுட் ஆல் இண்டியா சர்வீஸ். அனைத்து இந்திய பணிகள் பற்றிய கூறும் ஷரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 312. ஷரத்து 312. Which article of our constitution describes about scheduled and tribal areas? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஷரத்தின் கீழ் திட்டமிட்ட பழங்குடி பகுதிகள் பற்றி கூறப்பட்டுள்ளது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 244. ஷரத்து 244. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா குவிஸ் ரிவிஷனில் 2 பார்ட் முடிஞ்சது. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கு. தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செப்பரேட் வீடியோ இருக்குது. அதே மாதிரி 11th செப்பரேட் வீடியோ, சேம் 12th செப்பரேட் வீடியோ ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சட்ட திருத்தங்கள் 6th to 12th புக்கில் ஃபுல்லாக என்னென்ன கவர் ஆகுதோ டோட்டலாக கான்சல்டேட் பண்ணி ஒரே வீடியோவை கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலிட்டி புக்கில், ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ் இது எல்லாமே யார் யார் நடத்தினாங்க அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ ஸ்கூல் புக்கிலேருந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் செப்பரேட் வீடியோவாக இருக்குது. ஸோ இது எல்லா வீடியோஸோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.